Hi friends, welcome to GD Last Series. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்றது என்னன்னா ஓவரால் மார்க்ஸையும் அதுக்கு கீழே இருக்கிற மேஜர் அண்ட் அலைட் மார்க்ஸையும் நான் எப்படி கால்குலேட் பண்ணி போறதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத லைவ்லேயும் வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாத இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா அல்லது வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது மேஜர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியலனா அதுக்கான கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கான கால்குலேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில், அதாவது தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் யூஜி படிச்சிருப்பீங்க இல்லையா? 3 இயர்ஸ் யூஜியில் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து 30 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது லாங்குவேஜ் பார்ட் ப்ளஸ் வந்து அலைட் அண்ட் மேஜர் இருக்கும். இப்போ 30 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 100 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸாக இருக்கும். அந்த 100 மார்க்ஸை வந்து 30 சப்ஜெக்ட் மல்டிஃபை பண்ணிங்கன்னா 3000 வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுங்க. இப்போ 3000 உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்குன்னா அந்த 3000 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். இந்த இடத்துல மேஜர் அண்ட் அலைடு வந்து சப்ஜெக்ட் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல நல்லா கேட்டுக்குங்க. லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு மட்டும், அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு மட்டும் மேலே போட்ட அதே மார்க்ஸ், ஓவரால் மார்க்ஸில் என்ன மார்க்ஸ் போட்டிங்களோ, அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆப்டெயின்ட் இருக்கு இல்லையா? மேலே என் பாக்ஸில் என்ன மார்க்ஸ் நீங்கள் போட்டிங்களோ அதையே வந்து நீங்கள் கீழே வந்து பேஸ்ட் பண்ணால் போதுமானது. இது யாருக்குன்னா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் மேலே வந்து உங்களுடைய லாங்குவேஜ் அண்ட் பார்ட், அதாவது பார்ட் 1 வந்து தமிழாக இருக்கும், பார்ட் 2 வந்து இங்கிலீஷாக இருக்கும், பார்ட் 3 வந்துட்டு உங்களுடைய மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 உடைய டோட்டல் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ கால்குலேட் பண்ணி அதுக்கு 100 மல்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்துடும். இப்போ அது எக்ஸாம்பிளுக்கு வந்து 3000 இருக்குன்னா அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் போடணும். அதுக்கான பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும். இதுவே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செகண்ட் அக்ரேட்டிவ் மார்க்ஸில் மேஜர் அண்ட் அலைட் மட்டும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்குதுங்கன்ற பட்சத்தில் மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸை மட்டும் வந்து, அதாவது பார்ட் 3 சப்ஜெக்ட்ஸை மட்டும் எத்தனை இருக்கோ அது வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். அது கூட வந்து 100 மார்க்ஸ் வந்து பெருக்கி அதற்கான மார்க்ஸை இந்த இடத்துல போடுங்க. மேக்ஸிமம் மார்க்குன்றதுல அதில் நீங்கள் எவ்வளோ வந்து செமஸ்டரில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பர்சன்டேஜ் இந்த இடத்துல வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆர்ட்ஸ், அதாவது லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் மேலே போகிற மார்க்ஸே கீழே போட்டால் போதுமானது. நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் மற்ற மேஜர் ஸ்டூடெண்ட், அதாவது பிஎஸ்சி, பிகாம் அந்த மாதிரி இருக்கீங்க இல்லையா? மேலே வந்து மொத்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 உடைய மார்க்ஸை போடணும். கீழே வந்து உங்களுடைய மேஜர் அண்ட் அலைடுடைய மார்க்ஸ் மட்டும் இங்கே போட்டால் போதுமானது. அதுதான் வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ் பண்ண வேண்டியது. இந்த டவுட்ஸை வந்து நான் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டு தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல டவுட்ஸ் இருக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜூலை 24 வரைக்குமே டைம் இருக்குது. ஸோ அவசரப்பட்ட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் மேம், கரெக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கரெக்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கல. 5 இயர்ஸ்க்கு வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 3 இயர்ஸ்க்கு வந்து 2 இயர்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கொடுக்கல. இந்த இயர் இது வரைக்கும் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் கொடுக்கல. இனிமேல் கொடுப்பாங்களான்றது கொஷின் மார்க் தான். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பொறுமையாகவே 24க்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். யார் முன்னாடி ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீட்டு கிடைக்குன்றதுலாம் கிடையாது. உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரி வைஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட்டு வந்து அலாட் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த 24க்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ என்கிட்ட கேட்கலாம், இல்லை வந்து மற்ற யூடியூபர்ஸ் கிட்டையும் கேட்கலாம், அல்லது வந்து நீங்கள் டைரெக்டாக யூனிவர்சிட்டி நம்பர்ஸே இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்கலாம். அவங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் கரெக்டாகவே
பண்ணுறாங்க. உங்களுக்கு டவுட் இது இருக்குதுன்ற பட்சத்தில் நாளைக்கு வந்து லைவில் வருவேன், அப்போ வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், இல்லை வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் கேளுங்க. இப்போ உங்களுக்கு இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி போகிறதுன்னு எப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் தனியாக மேக் பண்ணி போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லா காலேஜில் சேர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா,